ப்ராப்பரான கரெக்டான அவுட்லைன் போடுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. மிகவும் ஈஸியான மெத்தட் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் கேளுடா லூமிஸ் மெத்தட் தான். லூமிஸ் மெத்தடா அது பார்க்கவே டிஃபிகல்ட்டான மேட்டர் ஆச்சே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறதுலே அதுதான் ஈஸியான மெத்தட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவுமே ஈஸி. அதை உங்களுக்கு புரியுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லித்தரேன். போன வீடியோல லூமிஸ் மெத்தட்ல நமக்கு ஸ்ட்ரைட்டா எப்படி அவுட்லைன் போடுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். இதுலையுமே நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம சேனல்ல ஓவியம் சம்பந்தமான ரிலேட்டட் வீடியோஸ் வந்து வரப்போகுது. இப்போதான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ள போயிருக்கோம். யாருமே சொல்லித்தராத சீக்கிரட்டை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், 2 நிமிஷத்தில் எந்த ஆங்கிளில் ஹெட் இருந்தாலும் உங்களாலையும் ஈஸியாக வரைய முடியும். என்னடா இவ பேசிக்கிட்டே இருக்கா, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறா, ஆல்ரெடி வீடியோ ஓடிக்கிட்டே இருக்குது, இவ்வளோ ஸ்பீடாக சொல்லி தருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு வரைஞ்சி பார்த்தது, எப்படி சொல்லி தந்தால் உங்களுக்கு புரியுங்கிறத நான் வரைஞ்சி பார்த்தேன். ஸோ அதுக்காக அக்கா உங்களுக்காண்டி மெனக்கட்டு ஒரு சண்டா மந்திரம்லாம் போட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் நீங்களே ஆச்சரியப்பட அளவுக்கு லூமிஸ்கர்னா இவ்வளோதானா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுவீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நம்ம ஹெட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் ஷேப் மாதிரி தான் இருக்கும். ஸோ சைடில் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம லூமிஸ் ஹெட் வந்து ரெடி ஆகிடும். இப்படி தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அன்றைக்கி வந்து ஸ்ட்ரைட் ஹெட்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து எல்லா ஹெட்டையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஹெட் அண்டு ஃபேஸ் வரைகிறதுக்கு 6 ஸ்டெப் தான், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பெர்ஃபெக்ட் சர்க்கிள். நீங்கள் எவ்வளோ பெரிய இமேஜ் வரைய போகிறீங்களோ, சின்னதோ பெருசோ, அந்த அளவுக்கு ஒரு சர்க்கிள் வந்து பேப்பரில் போட்ட பிறகு ரெஃபரன்ஸ் இமேஜ் பாருங்கள். ரெஃபரன்ஸ் இமேஜில் வந்து ஆல்மோஸ்ட் ஹெட்டையும் காதையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் உங்களோட இமேஜினேஷன். ஸோ எந்த ஆங்கிளில் இருந்தாலுமே இந்த 2 ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபைண்ட் த கிராசர், அதாவது சிலுவையை கண்டுபிடின்னு தமிழில் சொல்லுவோம். நெத்தி போட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து வரணும். கிட்டத்தட்ட இதுதான் ஃபேஸோட ஆங்கிளை குறிக்குது. ஸோ கவனமாக கேளுங்க. ஒரு 3D பால் ஷேப்புக்கு வெர்டிக்கல் லைனையும் ஹரிசாண்டல் லைன் நல்லா இழுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் வந்து ஈஸியாக போட்டுருவீங்க. ஹரிசாண்டல் லைன் வந்து காதோட முனியை வந்து டச் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு கோடு போடணும். எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வரணும். இது ரொம்பவுமே முக்கியமான ரூல்ஸு, இதை வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்த ஸ்டெப் 3 சைடு பிளைன். சைடு சர்க்கிள் போடுவாங்க இல்லையா, அதுதான். முக்கால்வாசி இதை போட்டுட்டோம்னா நம்ம ஆங்கிள் வந்து கண்டுபிடிச்சோம். ரெஃபரன்ஸ் இமேஜ் பாருங்கள், உருவத்தோட எட்ஜில் முடிகிற மாதிரி வரும். அந்த சர்க்கிள் வந்து அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது காது எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் இந்த சர்க்கிள் வரும். மார்க் காமிச்சிருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் எல்லா காதுமே வரும். நம்ம இப்போ வரைஞ்சது எல்லாமே வந்து அந்த பால் ஷேப்புக்குள்ளே அந்த லைன்ஸ்லாம் நம்ம போட்டுட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா லைன் தான் நம்ம 4th ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த தேர்ட். ஆல்ரெடி நம்ம ப்ரௌன் லைன் போட்டிருக்கோம். ஹேர் லைனு, நோஸ் லைன், சின் லைன், அந்த லைன் மட்டும் நம்ம போட போகிறோம். அந்த வீடியோஸில் சொல்கிற மாதிரி எல்லா லைனுமே, அதாவது ஹேர் லைன், ப்ரோ லைன், சின் லைன் எல்லாமே ஒரே சைஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஃபேஸில் மட்டும்தான் ஒரே சைஸ் வரும். ஸோ எல்லா ஃபேஸ்லேயுமே அந்த மாதிரி வராது. வாய் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு சிலருக்கு நெத்தியை சுருக்கின மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு லைன் போடணும். நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜ் பாருங்கள், சின்ன சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஹேர் லைன் மேலே டாப்லையும் பாட்டமில் வந்து நோஸ் லைனும் டச் ஆகிருக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு சின்னோட லைனையும் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள் 5வது ஸ்டெப்பு ட்ரா த ஜா ஷேப். 5வது ஸ்டெப் வந்து ரொம்பவுமே ஈஸி. அந்த இடத்துல நிற்கிற சின்ன லைனை வந்து சர்க்கிளோட 2 சைடும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தாட பகுதியை வந்து சின்ன சர்க்கிளோட சென்டரில் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ சொன்னது எல்லாமே நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை இமேஜின் பண்ணிவிட்டு நம்ம பேப்பரில் வந்து ட்ரா பண்ணுறோம், அவ்வளோதான். 6வது ஸ்டெப் வந்து ஃபில் இன் த ஃபேஸ் பார்ட்ஸ். அதை வந்து நம்ம ஃபில் பண்ணிடுறோம், அவ்வளோதான். நீங்கள் லூமிஸ் ஹெட் வந்து வரைஞ்சிட்டிங்க. ஒரு கும்பிட போட்டு ஷேடிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டோம். நம்ம வந்து எந்த ஆங்கிளில் ஹெட் இருந்தாலும் எப்படி ஈஸியாக வேகமாக வரைகிறது அப்படிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னே லூமிஸ் ஹெட்டு எக்ஸசைஸ் ஷீட்டு தனியாக இருக்குது. இப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணேனோ அதே மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ். ஸோ இந்த ஷீட் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக நான் ஃப்ரீயாகவே தரேன். என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் இருக்குது, வேணும்னா ஜாயின் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஒரு 5 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, தென் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஸ்டெப் 1 வந்து சர்க்கிள் போடணும். ஸோ அதில் சர்க்கிள் ஆல்ரெடி இருக்குது, நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காண்டி ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். ஸோ 360 டிகிரியில் எல்லாத்துலேயும் ஆரோ மார்க் வந்து நேராக போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட் ஹெட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முக்கால்வாசி பேருக்கு தெரியும் பேசிக்காக லூமிஸ் ஹெட்டுனா. ஸோ 3/4 வீனா அதுதான், அந்த 2 ஆரோ மார்க் காமிச்சிருக்கு இல்லையா, அந்த 2 தான். ஸோ அதுவுமே முக்கால்வாசி பேருக்கு தெரியும். அதை வந்து நான் வேகமாகவே போட்டுடுறேன். ஸோ அடுத்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ரைட் ஹெட்டுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ வேணுன்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் பாருங்கள், கிராசர் வந்து போடுறோம். அந்த ஆரோ எந்த பக்கம் பார்த்துருக்கோ அந்த பக்கம் நம்ம போடுறோம். கிராசர்னால் வேறு எதுவுமே இல்லை, நெத்தி போட்டை தான் குறிக்குது. ஸோ நெத்தி போட்டை வந்து நம்ம எங்கே இருக்கோ அந்த இடத்துல போடுறோம்.
3D பால் ஷேப்புக்கு நம்ம ஹரிசாண்டல் லைனும் வெர்டிக்கல் லைனும் போட்டுக்கிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த ஹரிசாண்டல் லைன் போடும்போது வந்து காதோட முனியை வந்து டச் பண்ணியிருக்கணும். நீங்கள் வரைகிற இமேஜ் 2 காதோட வந்துருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த ப்ரோ லைன் வந்து காதோட அப்பர் எட்ஜை வந்து டச் பண்ணியிருக்கணும். இப்போ செகண்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. தேர்ட் ஸ்டெப் பாருங்கள், சைடு பிளேன். சைடில் வந்து அந்த சர்க்கிளை வந்து போடுறோம். ஸோ இதில் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு வந்து ஆங்கிளை வந்து முடிவு பண்ணுது. ஸோ இதை வந்து எப்படி போடுறேன்னு பாருங்கள், பார்த்து அதே மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் பாருங்கள், ரிவர்ஸ் போய் பாருங்கள், பிரச்சனையே இல்லை. அடுத்து வந்து 4th ஸ்டெப்பையும் 5th ஸ்டெப்பையும் சேர்த்தே பார்த்துடலாம். ஃபைண்ட் த தேர்ட்ஸு ஜா ஷேப், ரெண்டையும் சேர்த்தே பார்த்துடலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ 2-3 தடவை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பென்சில் வச்சு வரைங்க, எந்த இடத்துல தப்பாக இருக்கோ அதை எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் வரைங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யாருக்குமே வந்துடாது. ஃப்ரீ டைமாக இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் ஷீட் எடுத்து வரைஞ்சிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக வந்துடும், 1 மந்த்தில் உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் வரைஞ்சிட்டு இருக்கிற ஹெட்டு எல்லாமே வந்து நானாக வந்து கற்பனையில் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது சப்போஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து நான் அதுக்கும் ஒரு ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறேன். அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ஹெட் இருக்கும். அதை பார்த்து கூட நீங்கள் இதில் வரைஞ்சிக்கலாம். நம்ம வரைகிறதுல தானே இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எந்த ஹெட்டுனாலும் வரையலாம். இதுதான் அதுதான் இல்லை. இல்லைக்கா, இந்த வீடியோ பார்த்தே வரைகிறேன், இதுவே நல்லா தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இது கூட பார்த்து வரைங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நோஸ் லைன் வந்து கொஞ்சம் ராங் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் தப்பு பண்ணாதீங்க. அந்த லைன் வந்து கீழே கொஞ்சம் தள்ளி வரும். ஸோ அதை அந்த இடத்துல நோஸ் இருக்கிறது கரெக்டு தான், அந்த லைன் வந்து நான் தப்பாக போட்டுட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. போன ஷீட்டில் வந்து ஆரோ சைடு ஆங்கிள் ஹெட்டு பார்த்தோம். இந்த இதில் வந்து ஆரோ ஆங்கிள் வியூ ஹெட்டு பார்க்குறோம். இந்த ஒரு ஷீட் போதும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆங்கிள்ஸ் வந்து பார்த்து ட்ரா பண்ணுறதுக்கு. இது வந்து ஜஸ்ட்டு ப்ராக்டிஸுக்கு தான். இந்த ஷீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட்லைன் எக்ஸசைஸ்க்கு மட்டும்தான் இந்த ஷீட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்து வரைகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வேகமாக கற்றுக்க முடியும். பர்ஃபெக்டான ஃபேஸும் அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். போன இதில் பார்த்த மாதிரி இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கேன் இல்லையா, அது எல்லாமே சேம் தான். சைடில் இருக்கிற அந்த 2 இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஆரோ மார்க்கை வந்து பார்த்த மாதிரி இருக்குது. என்னோட ஹெட்டே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நான் ஒர்க் ஷீட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன். வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இது என்ன கேலண்டர் பெயிண்டிங் மாதிரி இருக்கு? ஐயோ லிங்கா 1 நிமிட் ப்ளீஸ், எனக்கு வேண்டாங்க. உனக்கு இல்லம்மா. ஐயோ என்னப்பா பண்ற? என்ன இது? வா வா. இப்ப தெரியுதா, இப்படி தான் பெயிண்டிங் வித்த. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.